அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி MSK பிரியா. சிறு வயதிலிருந்து அவங்களோட சாஃப்ட்வேர் எப்படியெல்லாம் பதிய வச்சிருக்கிறாங்களோ அந்த அறிவுல தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை வச்சிருப்பாங்க. ஒரு அர்த்தத்துக்கு 10 அர்த்தம் வச்சிருப்பாங்க. 1000 அர்த்தங்கள் எடுத்துக்குவாங்க. கூப்பிட்டு கேட்டோம்னா சொல்ல தெரியாது. நம்ம சொன்ன அர்த்தம் ஒன்றா இருக்கும், அவங்க எடுத்துக்கிட்ட அர்த்தம் வேறையா இருக்கும். அந்த பதிவில் செஞ்சுட்டு இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முரண்பாடுகள் வரும். எப்படி இப்படியெல்லாம் சொல்லலாம், வேறுபாடுகள் வரும். அப்போ எதிர்ப்புகள் வரும். ஏன்னா நம்மளோட விட்டு நம்ம வெளியில வராதோட விளைவு தான். அப்போ சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம பிரித்து பார்த்து பகுத்தறிஞ்சு பார்த்து செயல்பட்டால் மட்டும்தான் உங்ககிட்ட வளர்ச்சி வரும். அப்போ வளர்ச்சிக்கு தடை நம்மளா மற்றவங்களா? அப்போ பிரச்சனை நம்மகிட்ட இருந்து போகுதா அடுத்தவங்கிட்ட வருதா? அப்போ நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லைன்னா நம்மளே நம்மளுக்கு எதிரியாக மாறிடுவோம். யாரோட இணைந்து இருக்க முடியாது. குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். பேச்சுக்கள் பேசிட்டு நம்மளோட வாழ்க்கையை வீணடிச்சிருவோம். சிந்தித்து பாருங்கள். எண்ணம், செயல், சிந்தனை, அறிவை மறுசீரமைத்தால் வெற்றி நிச்சயம்.